குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மேட்டு மகாதானபுரம் மகாலட்சுமி கோவில் ஆடி 19 பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் திருவிழா குறித்து அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரம் கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான மகாலட்சுமி திருக்கோவில் உள்ளது. கோவிலில் ஆடி மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் திருவிழா நடைபெறுகிறது. கோவில் திருவிழாவை ஒட்டி திண்டுக்கல், சேலம், திருச்சி, மதுரை, தஞ்சை, சென்னை, பொள்ளாச்சி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டம் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து கோவில் குடிபாட்டுக்காரர்கள் தங்களது குடும்பத்தின் காதணி விழாக்களை சிறப்பாக நடத்துவது வழக்கம். சுற்றுப்பகுதி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு வந்தனர். ஆடி மாதம் 19ஆம் தேதி கோவில் குடிபாட்டுக்காரர்கள் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் நேர்த்திக்கடனாக தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவை சிறப்பாக நடைபெறுவதை ஒட்டி இன்று குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் தனலட்சுமி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார், கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர் மகேந்திரன், வருவாய் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் மகுடேஸ்வரன், கோவில் செயல் அலுவலர் நரசிம்மன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். கோவில் திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சிக்கு முன்னேற்பாடுகள் மற்றும் மின்சார வசதி, போக்குவரத்து, சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் இத்திருவிழாவில் கோவில் குடிபாட்டுக்காரர்கள் பக்தர்கள் பிளக்ஸ் பேனர், தட்டிகள், சமுதாயம் சார்ந்த பாடல்கள் ஒளிபரப்பு செய்யவும் கூடாது. அரசு அலுவலர்கள், விழா குழுவினர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அனுமதி டோக்கன் வழங்குதல், தலையில் தேங்காய் உடைக்கும் போது பக்தர்கள் செல்போன் கொண்டு வருவது தவிர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டது. கோவில் திருவிழா மேலும் சிறப்பாக நடைபெற கோவில் குடிபாட்டுக்காரர்கள், விழா குழுவினர்கள், கிராம முக்கியஸ்தர்கள் அனைவரும் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் கோவில் பரம்பரை பூசாரி மற்றும் போக்குவரத்து ஆய்வாளர், சட்ட ஒழுங்கு ஆய்வாளர், கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய ஆணையர், முசிறி தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, மின்வாரியம், போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.